நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட ஃபேஷன் டிசைனிங்கில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், கிட்ஸ் வேர் கோர்ஸில் என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு குயிக் வியூவாக நான் ஒரே வீடியோவாக போடலான் இருக்கேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடி தேடி அடுத்தடுத்த வீடியோக்கு போக தேவை இருக்காது. எல்லா வீடியோவும் சேர்த்து இப்போது மொத்தமாக பாருங்கள். கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், அதை தாண்டி ஃபேஷன் டிசைனிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 2 மாதத்துக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஃபேஷன் டிசைனிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கே முடிச்சிருக்கலாம், காலேஜில் 3 இயர்ஸ் முடிச்சிருக்கலாம். ஆனாலும் எனக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு வருவாங்க. இல்லை எனக்கு சுத்தமாக ஸ்டிச்சிங்கே தெரியாது, டோட்டலி பிகினர் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் தான் கொடுக்க போகிறோம். இது PDF ஃபார்மில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 pages வந்து உங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற மிஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அது உங்களுக்கு சரளமாக வர்றதுக்கு. புதுசாக இருந்தீங்கன்னா பெடல் பண்ணதுக்கு வராது, இல்லை நீங்கள் வந்து மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா எந்த ஸ்பீடில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, எப்படி டேர்ன் பண்ணணும், டேர்னிங்லாம் எப்படி வரணும்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸில் நம்ம இதை வந்து கற்றுக்குறோம். ஓகே, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டீச்சிங் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் ப்ராப்பர் வே. அப்போ நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கை பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்கு இது பிஃபோர் கிளாஸ். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு முன்னாடி ஹோம்ஒர்க்காக இதை பண்ணிட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் இன்னும் நல்லா இருக்கும். ஜாயின் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வீக் போர்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், வீக்லி 2 days கிளாஸ் வைக்கிறோம். அந்த 2 days ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே ரொம்ப பேசிக்காக ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுற மாதிரி, சில கால்குலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பில்லோ கவர், குஷன் அண்ட் பில்லோ ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறோம். பில்லோ அப்படிங்கும்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம இதை சொல்லி கொடுக்குறோம். அப்போது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பேக்கில் இப்படி ஒரு ஓப்பனிங்கோடு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சைடில் ஒரு ஃப்ளான்ஜ், இந்த மாதிரி ஃப்ளான்ஜ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது ஃபஸ்ட் டே, ஒரே நாளில் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸ்கொயரில் குஷன் கவர், பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த குஷன் கவரும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இது சாம்பிளுக்காக நம்ம வச்சுருக்கோம். இங்கேயும் உங்களுக்கு இது வெளியே விடுற மாதிரி, வெளியில் தெரியாத மாதிரி உங்களால் ஸ்டிச் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் டே கிளாஸோட போர்ஷன். ஃபேஷன் டிசைனிங்கோட வீக் 1 டே 2 கிளாஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பில்லோ கவர் சொல்லி கொடுத்தோம். அதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செகண்ட் டேயில் சீம்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ், டைப் ஆஃப் சீம்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை நம்ம சாம்பிளாக இப்படி தான் ஸ்டூடெண்ட்டும் சாம்பிளாக தைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இது லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளீட்ஸ், டைப் ஆஃப் ப்ளீட்ஸ் இப்படி சாம்பிளாக தைப்பாங்க. இந்த சீம்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ் வந்து இப்போ சாம்பிளாக லேர்ன் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அந்தந்த ட்ரெஸ்ஸில் நான் வந்து பிளைன் சீம் போடுங்க, ஃப்ளாட் ஃபெல் சீம் போடுங்க, ஃபேன் ப்ளீட் பிடிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அதை வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. அப்போ ஃபேன் ப்ளீட் என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ணதுனால கேதர்ஸ் வைக்கிறது சொன்னாலே அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் டெக்னிக்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கோர்ஸோட வீக் 2 லெசன் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக் 2ல் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கார்மெண்ட்டான ஏலைன் ஃப்ராக். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ஏலைன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒரு ஃப்ராக், அது மட்டும் சிம்பிளாக மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு டிசைனை டீச் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பீட்டர் பேன் காலரும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நார்மல் பேசிக் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது பேசிக்காக இருக்க அந்த ஸ்லீவை நம்ம கற்றுக்கணும். அதனால் பேசிக் ஸ்லீவ் அண்ட் இந்த காலர் மட்டும் இல்லாமல் நம்ம இதை பீட்டர் பேன் காலர் அப்படின்னு சொல்கிறோம், இதை கேப் காலர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம்
சில நைட்டீஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட் கார்மெண்ட்லேயும் பண்ணலாம். இது குர்த்தீஸ் மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் கூட நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் யூனிஃபார்மில், ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எலகண்டான பீட்டர் பேன் காலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது இல்லை குர்த்தியில் யூஸ் பண்ணும்போது இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக குர்த்தீஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ இல்லை மிஷின் எம்ப்ராய்டரியோ இல்லை ஆரி ஒர்க்கோ ஏதோ ஒன்று பண்ணினீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக உங்களுக்கு சூப்பராக காட்டும். இந்த மாதிரி நீங்கள் இங்கே படித்த போர்ஷனை நீங்கள் ப்ளவுஸில் கூட அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ எந்த ஒரு கார்மெண்ட்டாக இருந்தாலும் குர்த்திலையும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஓப்பனிங்கும் சொல்லி கொடுக்குறோம். இதை வந்து பேக் கண்டினியூஸ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். காலர், இந்த கேப் காலரை எப்படி யூஸ் பண்ணலாம், டிட்டாச்சபிளாக எப்படி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செப்பரேட்டாக நம்ம வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த மாதிரியும் அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேப் காலரை டிட்டாச்சபிளாகவும் வேணும்னா வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வீக் 2ஓட அடுத்த போர்ஷன் என்ன, இந்த ஏலைன் ட்ரெஸ்ஸோட வேரியேஷனை நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ. டிசைனிங் வீக் 2 லெசன் 4 இதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீக் 3ல ஏலைன் ஃப்ராக் பார்த்தோம். இப்போ ஏலைன் ஃப்ராக்கோட வேரியேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஏலைன் ட்ரெஸ்ஸோட வேரியேஷன் பாருங்க. இது இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் சென்டர் ஃப்ரண்ட், இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஷோல்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷனாக இன்னொரு கலரில் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் நிறையா அடல்ட்டு குர்த்தீஸில் பார்த்துருப்பீங்க. ஏலைன்லேயே நம்ம இந்த மாதிரி வேரியேஷன் காட்டுறோம். இன்னும் வேறு வேரியேஷன்ஸ் இருக்குது. வீக் 2ல நமக்கு 2 டேஸில் கிளாஸை ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சு வீக் 2ல 3 டேஸ் கிளாஸாக எடுக்கிறோம். கிட்ஸ் ஆர் கோஸாக இருந்தாலும் 3 டேஸாக தான் எடுக்கிறோம். மீதி இருக்கிற கார்மெண்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் வேறு என்னெல்லாம் ஏலைனில் வேரியேஷனாக ஃபோட்டோஸ் காட்டி பண்ணுவேன் அப்படிங்கிறத மேலே நான் ஃபோட்டோவும் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஏலைன் ட்ரெஸ்ஸோட ட்ரை கலர் வேரியேஷன். இது ட்ரை கலர் மட்டும் இல்லை, எத்தனை கலர்னாலும் கொடுக்கலாம். நீங்கள் நம்மளோட போஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரிலாம் வேரியேஷன்ஸ் இந்த கட்டிங் ஒட்டிங்கில் பண்ணினாங்க. பேட்ச் ஒர்க் அப்படின்னு நம்ம காமெடியில் பார்த்துருக்கோம்ல, அந்த பேட்ச் ஒர்க் தான் இதெல்லாம் நீங்க எத்தனை கட்டிங்னாலும் ஒட்டிங்னாலும் இதுல கொடுக்கலாம். இப்போ நம்ம 3 கலர் மட்டும் கொடுத்துருக்கோம், அதனால ட்ரை கலர் அப்படின்னு சொல்றோம். நீங்க இங்க ஹாஃப் த வே பாதி ஒரு கலர் பாதி ஒரு கலர் அப்படி கொடுக்கலாம். இல்ல இந்த யோக் பார்ட் வரைக்கும் ஒரு கலர் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனோட என்ன டெக்னிக்கை பேசிக்கா நீங்க யூஸ் பண்ணணும். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மட்டும் தைக்க போறதுல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைப்போம். அப்போ நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு பெரிய கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுனா, இந்த ட்ரெஸ்ஸா, இது எனக்கு தைக்க தெரியுமே, ரொம்ப சிம்பிள், இதுக்கு ஏன் இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, இதை நானே சூப்பராக தைச்சிடுவேன் அப்படிங்கிற எஃபெக்ட் உங்களுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக் பாருங்க. இங்கே ஏலைன்ல ஷோல்டர்லேருந்து கேதர்ஸ் வச்சுருக்கோம். இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். இது ஒரு பீச் எஃபெக்ட் கொடுக்குதா. அப்போ இது ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு கூட இது போட்டால் நல்லாயிருக்கும். இதே ஃபேப்ரிக்கில் இது வந்து என்னோட கிளாஸில் நான் சப்மிஷன் பண்ணது, நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கும்போது. இங்கே பாருங்கள், இதுலேயே நான் ஷோல்டரில், இந்த ட்ரெஸ்ஸில் ஷோல்டரில் வந்து கேதர் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹெம்லைனில் கேதர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு பீச் எஃபெக்டில் உங்களுக்கு வரும். இந்த ஃபேப்ரிக் கூட அந்த மாதிரி இருக்கிறதுனால இது அந்தந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ரிப்ளிகேட் பண்ண உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஃபஸ்ட்டு கார்மெண்ட்லேருந்தே நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம 2 டேஸ் கிளாஸை 3 டேஸ் கிளாஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். ஒரு நாள் ஏலைன் ட்ரெஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறோம். அதில் கேப் காலர், பீட்டர் பேன் வச்சு சொல்லி கொடுக்குறோம். அடுத்த ஒரு கிளாஸ்ல இந்த வேரியேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஸ்டிச்சிங் டெமோ கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் இந்த செகண்ட் வீக் ஃபுல்லாக போகும். ஃபேஷன் டிசைனிங்கில் வீக் 3 லெசன் 5 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வீக்கில் ஏலைன் ட்ரெஸ் பார்த்தோம். இந்த வீக் வேஸ்ட் ஃப்ராக் பார்க்குறோம். இந்த வேஸ்ட் ஃப்ராக்கில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முறை நம்ம பாடிஸ் தனியாகவும் ஸ்கர்ட் தனியாகவும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா கேதர்ஸ் வச்சுருக்கேன், சாஃப்ட் கேதர்ஸ். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வீக்கில் படித்த டைப் ஆஃப் ப்ளீட்ஸை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். 5 டைப் ஆஃப் ப்ளீட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்ட மாதிரி இந்த ப்ளீட்ஸை இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, கையில் ரஃபிள் ஸ்லீவ் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். கையில் மட்டும் இல்லாமல் இந்த ரஃபிள்ஸை எப்படிலாம் என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி உங்களோட நெக்லைன் அண்ட் இந்த பக்கத்தில் இந்த யோக் போர்ஷன் அண்ட் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஃபேப்ரிக் கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்தீங்கன்னா பின்னாடி க்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு புது ஓப்பனிங் சொல்லி கொடுக்குறோம். போன முறை ஒரு ஓப்பனிங் சொல்லி கொடுத்தோம். இப்போ க்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹுக் அண்ட் ஐ ஓப்பனிங் சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டை பேக்கோட இந்த கிளாஸ் வந்து இருக்கும். இப்படி தான் இந்த 3rd வீக்குக்கான ட்ரைனிங் அண்ட் கிட்ஸ் வேர் கோர்ஸ் வீக் 4 லெசன் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக் ஃப்ராக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யோக் ஃப்ராக் வந்து நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேமாக தான் நம்மக்கிட்ட கற்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு யோக் ஃப்ராக் அண்ட் ஏலைன் ட்ரெஸ்ஸில் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ ஏலைன் அண்ட் ஏலைன் வேரியேஷன், அது மாதிரி நம்ம வந்து யோக் ஃப்ராக்லேயும் யோக் ஃப்ராக் அண்ட் வேரியேஷன் கற்றுக்க போகிறோம். இந்த யோக் ஃப்ராக்கில் நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக கற்றுக்க போகிறோம். ஸ்லீவ்லெஸ்னால் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த யோக் ஃப்ராக்கில் நம்ம பார்த்தோன்னா எந்த மாதிரி நெக்லைனாக இருந்தாலும் வச்சுக்கலாம். நெக் டிசைன் வந்து வச்சுக்கலாம். பா நெக்கோ, ஸ்டார் நெக்கோ, ஸ்வீட் ஹார்ட்டோ, ரவுண்ட் நெக், அந்த மாதிரி ஏதாவது நெக் வச்சுக்கலாம். இதையே நம்ம யோக் ஃப்ராக் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பார்டர்ஸ் வந்து போன மாதிரி வேஸ்ட் ஃப்ராக்கில் வேஸ்ட் வரைக்கும் பார்டர்ஸ் வந்தது. இப்போ யோக் பார்ட் வரைக்கும், இது வரைக்கும் தான் நம்மளோட பார்டர்ஸ் வரும். அதனால தான் நம்ம இதை யோக் ஃப்ராக் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஒரு ஃப்ராக்காகவும் போடலாம், ஒரு ஜீனுக்கு போடுற டாப்பாகவும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை யோக் நைட்டியாகவும் போடலாம். அப்போ இதோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸோட நேமும் சேஞ்ச் மாறுது. அப்போ யோக் பார்ட் யோக் வச்சு நம்ம யோக் ட்ரெஸ், யோக் டாப், யோக் நைட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வேறு வேரியேஷன் என்ன பண்ணுறோம், என்ன டெக்னிக் சொல்லி கொடுக்குறோன்னா கன்சீலிங். பார்டர்ஸ் ஃபுல்லாக சீம்லெஸ்ஸாக கன்சீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உள்ளே ஃபுல்லாக நம்ம கன்சீல்டாக பண்ணியிருப்போம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கண்டினியூஸ் ஓப்பனிங். இதில் என்ன டிஃப்ரென்ஸ், ஏலைன் ட்ரெஸ்ஸில் சொன்ன அதே டாபிக் தான், பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஸ்கர்ட்டுக்கும் சேர்ந்தாப்பில் வரும். நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டோ இல்லைன்னா பட்டுப்பாவாடையோட பெட்டிகோட் மாதிரி பண்ணுவோம். அந்த இதில் ஓப்பனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பார்டர்ஸ்லேயும் இந்த ஓப்பனிங் வருது, ஸ்கர்ட்டுக்கும் நமக்கு ஒரு 2 இன்ச் போல் ஓப்பனிங் சேம் கலர்லேயும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கலர், யோக் பார்ட் ஒரு கலரும் கீழே ஸ்கர்ட் ஒரு கலரும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வீக் 6ல் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கோர்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இதோட வீக் 4ல் நம்ம லெசன் செஷனில் இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் யோக் சேம் கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என் சைஸுக்கு நான் வந்து ஜீனுக்கு போடுற டாப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் ஷேப், நம்ம ஸ்கேலப் இந்த மாதிரி நெக்லைன்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஏன்னா இது வந்து சேம் கலர் பேட்டர்னில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா. இந்த யோக் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பக்கெட் யோக் அப்படின்னு சொல்லலாம். இது 2 கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கன்சீல்லாம் எப்படி பண்ணுறது, பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் யோக்கு, ஃப்ரண்ட்டில் பக்கெட் யோக் வச்சு, இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் யோக், பேக்கில் நம்ம இந்த மாதிரி நார்மல் யோக் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே ஓப்பனிங்கோட, கிட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வித் ஓப்பனிங்கோட நம்ம பண்ணணும். ஏன்னா தலை போகும்போது அவங்க டென்ஷன் ஆகிடக்கூடாது. அப்போ ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிமெட்ரிக்கல் கொடுத்துருக்கேன். இந்த ஏசிமெட்ரிக்கல் வந்து இந்த கிளாஸில் இல்லாமல் ஃப்யூச்சரில் போக போக கற்றுப்பாங்க அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் வி ஷேப்பில் இருக்கும், நமக்கு நெக்கும் நான் வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன். பேக்கில் நார்மல் யோக். கிளாஸில் டெமோ காட்டின ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த மாதிரி யோக்கில் வேரியேஷன்ஸும் சொல்லி கொடுக்குறோம். அப்போ லெசன் 6 எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கோ இல்லை கிட்ஸ் வேர் கோர்ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜூன் மந்தில் 10th அன்னையிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இதில் இன்னொரு பெனிஃபிட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட கிட்ஸ் வேர் கோர்ஸ் டோட்டலாக நீங்கள் ஃப்ரீயாக வாங்கணும், ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட குர்த்தி கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அப்சல்யூட்லி கிட்ஸ் வேர் கோர்ஸ், இது நான் இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே அப்சல்யூட்லி நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் கிட்ஸ் வேர் அப்போது நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கோட 3/4 ஆஃப் போர்ஷனை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். வீக் 5ல் கிராப் டாப் அண்ட் ஏலைன் ஸ்கர்ட் அண்ட் டயர் ஸ்கர்ட் இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கிராப் டாப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் எதை வச்சு நான் இந்த போர்ஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது கிட்ஸ் வேர் கோர்ஸ் அப்படின்னாலே கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு லெஹங்கா நமக்கு ஆட் ஆனா இருக்கும். அப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அப்ளிகேட் பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி டை பேக்லாம் வச்சுருக்கோம்.
க்ராப் டாப் அப்படின்னாலே, க்ராப் டாப் அண்ட் லெஹங்கா அப்படின்னாலே இந்த ப்ளவுஸ் முடியும், ஸ்கர்ட் ஆரம்பிக்கும். இந்த கான்செப்டில் தான் இந்த ஸ்கர்ட்ஸ்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கிறேன். நம்ம லைக் ஒரு மிடி டைப்பில் கூட நான் பண்ணியிருக்கேன். நெக்லைன் வந்து நமக்கு விருப்பப்பட்ட நெக்லைன் வச்சுக்கலாம். ஃபுல்லாக இதில் புதுசாக ஒரு கன்சீலிங் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸ்லீவை பொறுத்தளவு கேப் ஸ்லீவ் சொல்லி கொடுத்துருக்கேன். கேப் ஸ்லீவில் 2 டைப் ஆஃப் கேப் ஸ்லீவ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு டைப் ஆஃப் கேப் ஸ்லீவ் இருக்குது. மேலே நெட் ஃபேப்ரிக், அடுத்தது சாட்டின், அடுத்தது காட்டன், இந்த மாதிரி பண்ணி கன்சீலிங்கோட நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்கீங்க. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டாட்டோட வச்சுருக்கோம். டாட் மட்டும் இல்லாமல் இந்த டை பேக், இந்த ஜிக்ஸாக்ல கொடுத்துருக்குற இந்த டை எப்படி கொடுக்கணும், இதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜிப் ஓப்பன் இருக்கு. இதில் 2 டைப் ஆஃப் ஜிப் ஓப்பன் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று நார்மல் ஜிப் ஓப்பன், இன்னொன்று இன்விசிபிள் ஜிப் ஓப்பன். இந்த ரெண்டுமே இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அட்வான்ஸ்டான மிஷின் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்விசிபிள் ஜிப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட இந்த க்ராப் டாப்பில். நம்ம நெக்ஸ்ட் எடுக்கிறது ஏலைன் ஸ்கர்ட் தான். ஏலைன் ஸ்கர்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏலைன் ஃப்ராக் எப்படி சிம்பிளாக இருக்குமோ அதே மாதிரி ஏலைன் ஸ்கர்ட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வித் லைனிங்கோட சொல்லி கொடுக்குறோம். வேஸ்ட்டில் வந்து எலாஸ்டிகேட்டட் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடா ஸ்கர்ட்டும் சேர்த்தாப்புல சொல்லி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ஸ்கர்ட் தச்சிருக்கோம் நாடா வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுறது. பட் சின்ன பிள்ளைங்களுக்கு நாடா கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா எலாஸ்டிகேட்டடும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். பட் நாடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த நாடாவும் சொல்லி கொடுக்குறோம். இந்த லைனிங்கும் மெயினும் வைக்கும்போது உங்களுக்கு இந்த லைனிங் மெயின் செப்பரேஷன் 2 ஃபேப்ரிக்னா இப்படி தனியாக டேங்கிள் ஆகணும். இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீச் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வர நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஏலைன் ஸ்கர்ட்டுக்கு அப்புறம் என்ன ஸ்கர்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வீக்கில் 3rd ட்ரெஸ் பார்க்குறோம். அப்படின்னா லெசன் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏலைன் ஸ்கர்ட் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஏலைன் ஸ்கர்ட்டுக்கு மேலே இப்போ டயர் ஸ்கர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டயர்ஸ், இதை வந்து டயர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை லேயர் ஸ்கர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ இந்த டயர்ஸ் வந்து நம்ம ஏலைனுக்கு மேலே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்காக படிக்கும்போது செமி சர்க்குலர் ஸ்கர்ட், சர்க்குலர் ஸ்கர்ட் இதுக்கு மேலேயும் இந்த டயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எந்த ஸ்கர்ட்லனாலும் உங்களுக்கு டயருக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் தான். பட் நம்ம சொல்லி கொடுத்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். டயர் ஸ்கர்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து சாரியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 2 சாரியில் உள்ளதை நம்ம தனித்தனியாக வேறு வேறு கலர் போட்டிருக்கோம். இது ஒரே கலர் சாம்பிளுக்கு. இது நான் படிக்கும்போது நான் ஸ்டிச் பண்ணது. சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே கலர் தான், பட் இந்த லேஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்கர்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் போர்ஷன் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லெசன் 11 பட்டுப்பாவாடை சட்டை பார்க்க போகிறோம். பட்டுப்பாவாடையும் சட்டையும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல். அப்போ ஃபைனலாக இந்த டச் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம இந்த பட்டுப்பாவாடை சட்டையை நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்போ நம்ம தேடாமல் இருக்கவே மாட்டோம். அப்போது எங்கே இருந்தாலும் இந்த ட்ரெஸ் ரொம்ப வாண்டடான ட்ரெஸ். அதனால் நம்மளோட கோர்ஸில் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறோம், அது கூட சேர்ந்து ஒரு ஸ்கர்ட்டும் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ச் ஒர்க் அப்படிங்கும்போது ஸ்கர்ட்டோட கலரை நம்ம மேலே கொண்டு வருவோம். எப்போவுமே பட்டுப்பாவாடை சட்டையில் இப்படி ஒரு டிசைன் பண்ணுறது நமக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் உண்டு. இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் யோக் பார்ட்டை வந்து நீங்கள் வேறு கலர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படியும் சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்லேயே நீங்கள் ஆரி பண்ணணுங்கிறதே அவசியம் கிடையாது. ஹேண்ட்ஸ்லேயே சின்ன சின்ன சுகர் பீட்ஸ், கட் பீட்ஸ் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கடைகளில் கிடைக்கிற பேட்ச் ஒர்க்கை இதில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இது DIY தான். உங்களுக்கு என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு தோணுதோ அதை வச்சு நம்ம டெக்கார் பண்ணிக்கலாம். கை பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம். இந்த பஃப் ஸ்லீவ் வந்து 2 டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் சொல்லி கொடுக்குறோம். இதில் ஒன்று வச்சுருக்கிறோம், இன்னொரு டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது தவிர பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபுல் டாட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹுக் அண்ட் ஐ ஓப்பனிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஓப்பனிங்கும் இதில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். வித் லைனிங்கோட எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த லெசன் 11ல் நம்ம 6ல் லெசன் 12 என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 12th லெசனில் நம்ம இந்த ஸ்கர்ட் தான் லேர்ன் பண்ண போகிறோம் வித்
லைனிங்கோட. பட்டு பாவாடை அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்க ஸ்கர்ட்டாக வேர் பண்ணுறதை விட பெட்டிக்கோட் மாதிரி தைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரோப் வச்சு கட்டுறது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாவோ ஹூக்கோ கம்ஃபர்டபுளாவோ இருக்காது. இப்போ கொஞ்சம் வளர்ந்தாலோ இல்லை கொஞ்சம் ஒல்லியாவோ ஆயிட்டாங்கன்னா நம்ம ஹுக் போட்டோம் அப்படின்னா லூஸாக கலண்டு போகிறதுக்கோ இல்லை டைட் ஆகுறதுக்கோ சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த பெட்டிக்கோட் மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் மெட்டீரியலே நம்ம கொடுத்தா போதும். மேலே பெட்டிக்கோட் ஸ்டைலில் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே மேலே வேஸ்ட்லேருந்து வருது. இந்த மாதிரி இதுக்கு பண்ணிவிட்டு பேக்கில் இதுக்கு வித் ஒரு ஓப்பனிங்கோட நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். பின்னாடி நம்ம கட்டுற மாதிரியும் வச்சுக்கிட்டோம்னா லூஸாக இருக்குது அப்படின்னா டைட் பண்ணிக்கலாம். அப்போ வித் ரோப் ஆல்ரெடி நம்ம வந்து வேஸ்ட் ஃப்ராக்கில் ரோப் கற்றுக்கிட்டோம். அந்த ரோப்பை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பனிங்கும் இங்கேயும் நம்ம ஓப்பனிங் சொல்லி கொடுக்குறோம். இதை தாண்டி வேறு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் ஓப்பனிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஓப்பனிங்கை இதில் ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம பட்டு பாவாடை வந்து இருக்க போது. கீழே வந்து நான் இது சாரியில் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டூடெண்ட்டுக்கு டெமோவாக காட்டினது தான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை வந்து 2 ரோ வச்சுருக்கிறேன் நான். கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபைனலாக கிட்ஸ் வேர் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா மாம் அண்ட் டாட்டர் காம்போ அப்படின்னா எந்த மாமுக்கு தான் பிடிக்காது, எந்த டாட்டருக்கு தான் பிடிக்காது. டாட்டருக்கு பிடிக்குமோ இல்லையோ மாமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பேபிக்கும் சேமாக தைக்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ் ஓவர்லோடிங்காக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நான் இது டெமோ காட்டின ட்ரெஸ் தான். பட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் காட்டியிருப்பேன். இதை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த பார்டரில் இருக்கிறத இங்கே கொடுத்துருக்குறோம், ஸ்லீவில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டில் ஒரு லேஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஒட்டியானம் டைப்பில் உங்களுக்கு வந்து இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஸ்லீவ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டிசைனை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ளீட்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த வேஸ்ட்லேருந்து பிள்ளைங்களுக்கு ப்ளீட்டிங்கோட நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் பார்த்துட்டு என்ன மாதிரி ஃபோட்டோ பார்த்துட்டுனாலும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கிளாஸில் நம்ம டீச் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு விருப்பமானதை அவங்க எது கஷ்டமாக இருக்கோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டைப் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லுங்கள் இந்த மாம் அண்ட் டாட்டர் காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இப்போவே ஃபேஷன் டிசைனிங் நம்மளோட ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கிட்ஸ் வேர் கோர்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ட்ரெஸ் தைக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து மணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம டீச் பண்ணி கொடுக்குறோம். அப்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட காசை வெளியில் போகாமல் இருக்கிறத தாண்டி நமக்கான காசை நம்மளே ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்போவே பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கை கற்றுக்கிறதுக்கு நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.